ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் அம்மு சேனல். என் கையில் இருக்கிறது என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இது வந்து ஒரு பெரிய ராட்சச கொசு மாதிரி இருக்குது. இன்றைக்கி எங்கள் வீட்டுக்குள்ளே தான் இது இருந்தது. இதை இப்போ தான் நான் பிடிச்சேன். இவ்வளோ பெரிய கொசு நான் என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை. இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். முதல் தடவையாக இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். இந்த கொசுலாம் நம்மளை கடித்தா என்னத்துக்கு ஆகும்னே எனக்கு தெரியல. மேபி உயிரே கூட போயிடலாம் போல இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்குது. தெரியுதுங்களா? அவங்க எல்லாருக்கும் நல்லா கிளியராக தெரியுதுங்களா? என்னால் கிளியராக எடுக்கக்கூட முடியல. தெரியுதுங்களா? இது வந்து தழைய செடியெல்லாம் நல்லா சாப்பிடுது போல இருக்குது. அது வயிற்றில் வருங்க பச்சை கலரில் இருக்குது. ரத்தம்லாம் இருக்கும் இல்லையா? நார்மல் கொசுக்கு வந்து அந்த இடத்துல வந்து சிகப்பாக நம்ம ரத்தத்தெல்லாம் குடிச்சிட்டு சிகப்பாக இருக்கும். இது வந்து என்ன பச்சை தழையெல்லாம் சாப்பிடுதா என்னன்னு தெரியல. க்ரீனாக இருக்குது பாருங்கள். இருங்க காட்டுறேன் பாருங்கள். க்ரீனாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ க்ரீனாக இருக்குது பாருங்கள். சத்தியமாக சொல்கிறேன், இந்த கொசுலாம் நம்மளை கடிச்சதுன்னா நம்ம உயிரோடவே இருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். டெங்கு, மலேரியா இதை விட வேறு எதுனா பயங்கரமான ஒரு நோயை தான் நம்மளாம் சந்திப்போம்னு நினைக்கிறேன். இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இதை வந்து அப்படியே விட்டுறதா இல்லை இதை லேபுக்கு எங்கன்னா டெஸ்டிங்க்கு அனுப்புகிறதா எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் பிடிச்சி வச்சுருக்கேன். இது என்னன்னு தெரியணும். கண்டிப்பாக இது என்னன்னு நான் தெரிஞ்சால் உங்கள் எல்லாருக்கும் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக வந்து இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லோரும் வந்து சுடு தண்ணி குடிங்க. மழை காலத்தில் தான் சுடு தண்ணி குடிக்கணும்னு இல்லை, வெயில் காலத்துலேயும் சுடு தண்ணி குடிக்கணும். ஏன்னா இப்போ வந்து நிறைய நோய்கள்லாம் பரவிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ சைனாவில் மறுபடியும் கொரோனாவை விட வேறு ஏதோ ஒரு நோய் ஒன்று பரவிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. அதுக்கு பேரே அவங்களாலே கண்டுபிடிக்க முடியல. ஆனால் பாருங்கள், இது எப்படி இருக்குது பாருங்கள். காலெல்லாம் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஊசி போட்டுச்சுன்னா நம்ம உடம்புல நம்மளாம் தாங்க மாட்டோம். எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க. கண்டிப்பாக நான் இதை வந்து லேபுக்கு நான் அனுப்பமா என்னன்னு யோசிக்கிறேன், பார்க்குறேன். இல்லை அப்படியே விட்டுட்டுருதா இல்லை இதை என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. எல்லோரும் சேஃபாக இருங்க. இந்த கொசுவை நான் காட்டணும்னு நினச்சேன், அதனால தான் பிடிச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ பெரிய கொசு யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. தெரியுதா? ராட்சச கொசு. பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியும் கொசு இருக்குதுன்னு எல்லோரும் பார்க்கட்டும், தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரம் ஸ்வீட் அம்மு. டாட்டா, பை பை, டேக் கேர்.